தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு மௌனமாக இருப்பதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற விசாரணையில இன்றைய தினம் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருந்த நிலையில மீண்டும் இந்த வழக்கின் மீதான விசாரணை நீதிபதிகள் பர்ரிவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது, மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு இப்படி மௌனமாக இருக்கலாமா ஆளுநர் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது தொடர்பாக விடையை தான் நாம் தற்போது காண வேண்டிய ஒரு சூழல் நிற்கிறோம் என்ற தொடர்பான கருத்துக்களையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த மசோதா மாநில அரசால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் போது அதில் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க முடியும், எடுக்க வேண்டும் என்பன போன்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய வழக்கறிஞருக்கு முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்விகளை மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் மற்றும் தமிழக அரசினுடைய வழக்கறிஞரிடம் தொடர்பான விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் நீதிபதி மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறினார் என்றால் அது ஏன் என்று அவர் சொல்வதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார் என்ற கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர் கருத்து தெரிவிக்கவில்லை என்றால் அவர் ஏன் ஒப்புதலை வழங்கவில்லை என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மசோதாவுக்கு தான் ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் வரை அவர் ஏதாவது ஒரு கருத்து கூறியிருக்க வேண்டும் தானே என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள், இந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று ஆளுநர் கூறும்போது எந்த காரணத்துக்காக அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் மத்திய அரசுடைய வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆளுநர் எதுவும் இந்த மசோதா பரிசீலனையில் இல்லை என்பதற்கு தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றால் அரசு எதன் அடிப்படையில அதனை மறுபரிசீலனை செய்யும் என்பன போன்ற பல்வேறு சந்தேகங்களையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே ஆளுநர் இந்த மசோதாவை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என கூறவில்லை என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தாலும் கூட அதற்கான கால நிர்ணயம், அது சட்டமன்றத்திற்கு எந்த மாதிரியான பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு விளக்கங்களை ஆளுநர் தெரிவித்தால் மட்டுமே மாநில அரசு அதற்கான பரிசீலனைகளை மேற்கொள்ள முடியும். எனவே ஆளுநர் இதில் என்ன மாதிரியான ஒரு பரிசீலனைகளை வழங்குகிறார், என்ன மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்கிறார் என்பது தொடர்பான விளக்கங்களை மத்திய அரசினுடைய வழக்கறிஞரை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் பார்வையையும் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.